அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 27% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 988 ரூபாய் 47%, இந்தியாவுக்கு 274 ரூபாய் 83% உள்ளது. ஆனாலும் இதையும் விட அதிகமான ரேட்டும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சில நேரங்களில் அதிகாரிகளே மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே பணம் அனுப்பினதுக்கு அப்புறமா பற்றுச்சீட்டை 1-2 தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியாகுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் 1 தினார் போன்ற கட்டணங்களை மறந்துடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ARY, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டு நல்ல ரேட் கொடுக்குறாங்க. அதே போல் கட்டணமும் ARYயை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் தான் கட்டணமாக அறுபதுறதா தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சிலர். அதே போல் பார்த்தீங்கன்னா ரேட்டும் இந்தியாவுக்கு 275 ரூபாயும் இலங்கைக்கு 1 தினார்லேருந்து 75 தினாருக்கு உட்பட்ட ரேட் 996 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க ARY இந்த நாட்களுக்குள்ள. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச், UAE, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ரேட் வழங்குறாங்க. அதிகபட்சம் 500 தினார் 1000 தினார் அனுப்பும்போது 981 ரூபாய் வரைக்கும் குறையுது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 735 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 858 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 907 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 980 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போதும் அதிகரித்த நிலையிலேயே தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் அவசரம் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. பாடசாலைகளுக்கான வேலை திட்டம் அதிரடியாக ஆரம்பம். முனிசிபாலிட்டியின் அதிரடி சுத்திகரிப்பு, அதே மாதிரி டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி பாடசாலைகளுக்கான பாதுகாப்பு, அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சிகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னும் புதிய பாடசாலைகளுடைய துவக்கமும் இந்த நாட்களில் ஆரம்பமாகி இருக்குது. புதிய மந்தக்காக்களில் நம்ம சொன்னால் யார் தான் கேட்குறாங்க. நேற்றைய முன்தினம் போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று பிடிச்சாங்க. நேற்று மாலை கூட தெரிவித்தேன், பாலைவன பகுதிகளை சரௌண்ட் பண்ண போகிறாங்க, சுற்றி வளைக்க போகிறாங்கன்னு. இதோ கள்ளச்சாராயம் காட்சிய கும்பல் கைது. அதே போல் கஷேஷ்டன் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பாகாது. அகமதி கவர்னரேட் டிராஃபிக் பேட்ரோல்ஸ் புதிய திட்டம், பெட்டிகள் அடைக்க போகிறாங்க. ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் பழுதாகிய இறைச்சிகளை வைத்திருந்த கடைகளுக்கு அதிரடி நடவடிக்கை. ஜமியாக்களில் தொடர்ந்தும் விலைகளில் ஊழல் நடக்குது, உஷாராகிக்கோங்க மக்களே. அதே மாதிரி அப்ளிகேஷன் மூலம்தான் இனி உங்களுடைய ஷிக் லீவ், நோய் விடுப்பு பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் கோயத்துடைய பல பகுதிகளையும் புதிய பாடசாலைகளுக்கான ஆயத்தம் ஆரம்பமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், பஸ் சேவைகளையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க கல்வி அமைச்சகம். ஆனாலும் எத்தனை மாணவர்கள்
பஸ்ஸில் பயணிப்பாங்கன்றது சாத்தியமில்லாததுதான். 19 புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குது 4 புதிய கல்வி மாவட்டங்களில். தற்போது 1918 ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக சுமார் 8453 ஆண் மற்றும் பெண் மாணவர்களுக்கு சேவை செய்ய 26,000 நிர்வாக மற்றும் பள்ளி தளபாடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமான தெளிவுரை ஒன்றும் வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களுக்கான முக்கிய தகவல், இப்போ டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க. குறிப்பாக முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த பாடசாலைகளுக்கு பசங்களை ஏற்றிட்டு போகிறவங்களும் சரி ஏற்ற போகிறவங்களும் சரி முடிந்த வரைக்கும் டைமிங்கை கீப்பப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பாடசாலை சரௌண்டிங்குக்குள்ளே இப்போ நீங்கள் மாணவர்களை ஏற்ற போகலை, ஆனால் நீங்கள் அந்த ரோட்டால் போக போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் முன்னாடி பாடசாலைக்கு முன்னாடியே தான் ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது, இல்லைன்னா ஒரு யூட்டர்ன் இருக்குது, அதில் யூட்டர்ன் அடிச்சுட்டு போனால் பக்கத்தில் லேசாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் பாடசாலை ஆரம்பிக்கிற நேரத்துலையும் சரி விடுற நேரத்துலையும் சரி தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா அந்த 2 நேரத்துலையுமே அந்த மாதிரி யூட்டர்ன்கள் ரவுண்ட் அபவுட்கள் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போக சொல்லிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்களை பாருங்கள். كل عام وانتم بخير. بمناسبة بداية العام الدراسي تزيد عندنا الكثافة المرورية خصوصا عند الأسواق التجارية وعند المدارس. لذلك تدعو الإدارة العامة للمرور قائدي المركبات للالتزام بقواعد وقوانين المرور والتقيد بالعلامات المرورية، وننبه على أولياء الأمور بعدم نزول الأطفال إلا في الأماكن المخصصة لهم مقابل ما بالمدرسة، كذلك عبور الأطفال من خلال خطوط المشاة. الإدارة العامة للمرور حريصة على سلامتكم. عندنا المدارس الجديدة ولله الحمد 19 مدرسة باشروا فيها الهيئتين التعليمية والإدارية أعمالهم خلال الأسبوع الماضي. هذه المدارس تنقسم إلى 4 مناطق تعليمية: منطقة العاصمة التعليمية، منطقة الجهرة التعليمية، منطقة الفروانية التعليمية، وأيضا منطقة الأحمدي التعليمية. في منطقة العاصمة في مدينة جابر الأحمد، وفي منطقة الجهراء التعليمية في مدينة المطلاع اللي فيها العدد الأكبر من افتتاح المدارس، 7 مدارس، يعني 6 مدارس من المراحل، ورياض الأطفال واحدة، ف7 موجودة في المطلاع. منطقة الفروانية التعليمية في غرب عبد الله المبارك افتتاح أيضا مدارس، ومنطقة الأحمدي التعليمية في منطقة الوفرة أيضا هناك سيكون افتتاح المدارس. عدد المدارس 19 مدرسة على مستوى الكويت الافتتاح الجديد. هذه التجهيزات إذا تسألوني عن الأعداد مثلا في تجهيزات المدارس الجديدة، تم تعيين والله الحمد يعني قرابة 1900 من الهيئتين التعليمية والإدارية في هذه المدارس لكي يستقبلون أبنائنا المتعلمين والمتعلمات. المتوقع أن يصل عددهم إلى 8400 8500 إن شاء الله، ما لم يستجد أمر آخر ويصبح أيضا هناك زيادة في الأعداد. 26,000 قطعة أثاث إداري ومدرسي تم توفيرها في هذه المدارس والله الحمد. أيضا عندنا الشاشات التفاعلية، هذا راح نتكلم عنها في الجانب التكنولوجي. المدارس الجديدة بروحها تم توفير 82 شاشة تفاعلية لخدمة هذه المدارس. أيضا عندنا الهيئة التعليمية، الهيئة الإدارية، عندنا التجهيزات اللوجستية الأخرى في هذه المدارس، 922 تقريبا جهاز حاسوب تم توفيرها أيضا في هذه المدارس، وبانتظار إن شاء الله أن نستقبل أبنائنا وبناتنا المتعلمين والمتعلمات خلال الأسبوع. நாளைய தினம் இன்னும் பிரம்மாண்டமான வேலை திட்டங்கள் இருக்கும். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளில் குறிப்பாக அல்ராய், ஷோயக், அல் ஹல்தியா, ஜாபர் அல் அஹ்மத், சுலைபிகா, தோஹா, கர்நாதா, இது போன்ற பல பகுதிகளிலையுமே பார்த்தீங்கன்னா குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக பாடசாலை சரௌண்டிங்களில் நாளைய தினமெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பாடசாலை சரௌண்டிங் பாடசாலைகளுக்குரிய பார்க்கிங்களில் தயவு செய்து வண்டிகளை நிறுத்தாதீங்க. குறிப்பாக வண்டிகளை நிறுத்தியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வண்டிகள் அதிரடியாக அகற்றப்படும் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக கூட கூடாரங்கள், இந்த பாடசாலை பார்க்கின்களில் இருக்கக்கூடிய அந்த தகரங்களை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து யாருமே உரிமை கொண்டாட வேண்டாம் பள்ளி பாடசாலை பார்க்கின்களை. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ பாடசாலைகளுக்கு முன்னாடி வீடுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிறைய பேர் வந்து நிறுத்துறது அந்த பாடசாலை பார்க்கினுக்குள்ளே தான். அதுவும் அந்த கூடாரம் மாதிரி இருந்துச்சுன்னா பாடசாலை முடிந்ததுக்கப்புறமா சிலர் வந்து பாடசாலை நாட்களாக இருந்தாலும் கூட அந்த பார்க்கிங்கில் அப்படியே விட்டுருவாங்க வண்டிங்களை. தயவுசெய்து அந்த தவறு பண்ணாதீங்க. நோய் விடுப்பு ஷிக்லீவு இனிமேல் மின்னணு மூலம் செஹல் அப்ளிகேஷன் மூலம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு டைரெக்டாகவே வந்து சென்ட் ஆகிரும்.
அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து ஃபார்மசியில் போயோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போயோ பேப்பர்ல எல்லாம் சீல் வச்சுட்டு போய் இனிமேல் எனக்கு காய்ச்சல் வயிறு வலி தலைவலின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் நீங்கள் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை சந்தித்து அதுக்கப்புறமா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு மருந்து எடுத்து இது எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக சஹல் மூலம் அனுப்பி வைக்கப்படும். உண்மையாக இருந்தால் மட்டுமே. பொய்யாவெல்லாம் இனிமேல் வயிறு வலி தலைவலி கால் வலின்னு லீவ் எடுக்க முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், கசேஸ்டன் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதி தீர்ப்பாகாது. 2024 ஆண்டின் ஆணை எண் 94 நிர்வாக நீதிமன்ற நிறுவும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதன் பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரச்சினை இறுதியானதாகவும் மற்றும் கசேஸ்டன் நீதிமன்றத்தில் கடைசி இறுதி தீர்ப்பு வழங்க முடியாது என்பதையும் தெரிவித்துள்ளார்கள். 30,000 தினாருக்கு அதிகமான கணக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் அப்பீல் செய்யலாம். கசேஸ்டன் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இறுதியாகாது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மட்டுமே தான் இனி இறுதியாகும். மாஷா அல்லாஹ், லேப்டாப் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புதிய கல்வியாண்டுக்காக லேப்டாப் வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. عليكم استلام اللابتوبات، حافظوا عليها، سلمتكم الدولة هاي اللابتوبات عشان دراستكم. وصلتوا صف خامس صح؟ هاي اللابتوبات تحافظون عليها لين تخلصون الثانوية صح؟ نقول جزاكم الله خير، ما قصرتوا يا شيوخنا وعمار يا الإمارات. زين؟ وكيف نكافئ شيوخنا؟ بالجد وشو؟ بالجد والاجتهاد صح؟ حافظوا على اللابتوبات، كل واحد مسؤول عن لابتوبه. سمعتوني حبايبي؟ زين حمد؟ يلا بالتوفيق ان شاء الله. بعد لك حبيبي. يلا انتبهوا لللابتوبات، توكلوا على الله، سموا بالرحمن، بيعطونك حبيبي كل شيء بيسلمونكم اياه يوم الاثنين ان شاء الله. امي مع السلامه يا عيون ماما شيخ، الله يحفظكم. عمار يا الامارات، عمار كل طالب بلابتوبه. فديت عمرك وتوصلون بالسلامه. هم بياخذون كلهم حبيبي حمد. يلا تفضل، وين شنطك؟ هات اعدل لك اياها، يلا عدلها امي. عدلتها ما تعدل. زين هات انا بساعدك، انت شيل اللابتوب وانا بشيل شنطك وبنسير الباص. يلا ابوي يلا جيب هاي كان لانش بوكس مالك. சட்டத்தை மீறுவர்கள், குறிப்பாக இந்த போக்குவரத்து சட்டங்களை மீறக்கூடிய இளைஞர்கள் பாக்ஸில் போட்டு வண்டிகளை லாக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும், சுக்குநூறாக உடைச்சிருவாங்க. ஆனால் என்ன தான் உடைச்சாலும் அடித்தாலும் இவங்களுடைய இந்த சேட்டை தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. வாகன ஓட்டுநர்களே, நீங்களாவது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பாடசாலை நாட்கள் ஆரம்பித்ததால் இனிமேல் சூடு பிடிச்சிடும் இந்த பாதுகாப்பு சோதனை. நம்ம சொன்னால் யார் தான் கேட்குறாங்க? இதோ நான் தான் சொன்னேன்ல, நேற்று தான் முந்தின நாள் வீடியோ போட்டிருந்தேன். இந்த டேப்லெட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஒன்று பிடிச்சிருந்தாங்க பாலைவனத்தில்னு. நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வச்சு ஒரு நபர் கூட வீடியோ போட்டிருந்தாரு. பாலைவனங்களை சுற்றி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இதை மாதிரி இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நேற்றைய தினமும் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. இதோ இரவு சுற்றி வளைப்பில் ஒரு கள்ளச்சாராய ஃபேக்ட்ரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சூப்பரில். இனிமேல் தொடர்ந்து இந்த வேட்டை நடக்கும். பாபா, நம்ம பாபாவுக்கு வாஸ்தா இருக்குது. நம்ம பாபா பெரிய ஆள். அவர் ஒரு கோல் அடித்தார்னா உடனே அடுத்த செகண்ட் வந்த போலீஸ் சலிட் அடிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் மலையேறி போன காலம். இனிமே பாபாவே தம்பி யார் நீ, இது யாருப்பா, இது புது ஆளாக இருக்குது, நம்மளுக்கு ஆளை பற்றி தெரியவே தெரியாது. நான் ஆடு மேய்க்கிறதுக்கு 2 பேரை விட்டேன், ஆடு கொஞ்சம் விட்டேன், அவ்வளவுதான். எனக்கு வர கிடைக்கல, போக கிடைக்கல. பய பிள்ளைங்க பாருங்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கானுங்க, பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி பாபா பாய் பாயின்ட்டு போயிட்டே இருப்பார். கடைசியில் மாற்றுறது நீங்கள் தான். அதே மாதிரி இந்த நாத்தம் பிடிச்சது தான் இவ்வளோ காலமாக குடிச்சிங்களோ. تمكن قطاع الأمن الجنائي متمثلا بالإدارة العامة للمباحث الجنائية بضبط مصنع خمور في منطقة صحراوية شمال الدولة، حيث تم مراقبة الموقع ومداهمته وضبط آسيويان يديرون عملية التصنيع. وعثر على عدد 10 براميل معبأة معدة للتقطيع، كل واحد منهم يسع 200 لتر، وعدد 92 برميل اسطواني بلاستيك معبأ، كل واحد منهم يسع 200 لتر، وعدد 9 خياش سكر بوزن 50 كيلوغرام، وحوض سباحة بداخله مادة سائلة ومضخة للسحب، وعدد 55 كرتون مياه فارغة، كل كرتون يحتوي على عدد 12 بطل مياه بلاستيكي فارغ،
مجهزة للتعبئة بعدد إجمالي 660 بطل مياه بلاستيكي فارغ، وعدد 9 توانكي فيبر جلاس معبأة وعدد 119 برميل فارغ، وعدد 20 كيس بداخله مجموعة من البطول المياه البلاستيكية الفارغة، حيث كل كيس يحتوي على عدد 56 بطل مياه بلاستيكي فارغ بإجمالي عدد 1120، حيث أقر المتهمين بتصنيع المواد المسكرة وتجهيزها للبيع وجاري حالتهم مع المضبوطات إلى الجهة، حيث تم مراقبة الموقع ومداهمته وضبط آسيويان يديرون عملية التصنيع، وعثر على عدد 10 براميل معبأة معدة للتقطير، كل واحد منهم يسع 200 لتر، وعدد 92 برميل اسطواني بلاستيك معبأ، كل واحد منهم يسع 200 لتر، وعدد 9 خياش سكر بوزن 50 كيلوغرام، وحوض سباحة بداخله مادة سائلة ومضخة للسحب، وعدد 55 كرتون مياه فارغة، كل كرتون يحتوي على عدد 12 بطل مياه بلاستيكي فارغ مجهزة للتعبئة بعدد إجمالي 660 بطل مياه بلاستيكي فارغ، وعدد 9 توانكي فيبر جلاس معبأة وعدد 119 برميل فارغ، وعدد 20 كيس بداخله مجموعة من البطول المياه البلاستيكية الفارغة، حيث كل كيس يحتوي على عدد 56 بطل مياه بلاستيكي فارغ بإجمالي عدد 1120، حيث أقر المتهمين بتصنيع المواد المسكرة وتجهيزها للبيع وجاري حالتهم مع المضبوطات إلى الجهة. கோய்த்துறை முனிசிபாலிட்டி புதிய எலக்ட்ரானியல் சிஸ்டம் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஆட்டோ கஸ்டமைஸ் சிஸ்டத்தோட மிஷின்களை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிவேக சாலைகள், இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிவேக சாலைகள், அந்த கான்கிரீட் தூணுக்கு பக்கத்திலே ரொம்ப அதிகமாக குப்பைகள் இருக்குது, குப்பைகள் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு அதெல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போனதுக்கப்புறமா உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாருங்கள், ரோடுகளை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த அதிவேக சாலைகளில் இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரோட்டு ஓரம். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். அதிவேக சாலைகளில் 120 கேமரா சைடு இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நாட்களில் இரவு நேரங்களில், குறிப்பாக நள்ளிரவில் அதிகமான சுத்திகரிப்பு பணிகள் நடக்குது. அதே மாதிரி ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் கெட்டுப்போன இறைச்சி மற்றும் பழைய இறைச்சிகள் வந்து ஃப்ரேசரில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். உணவு கடைகளில் வேலை செய்கிறவங்க ரொம்ப பழசானதோ அல்லது மசாலாவில் புரட்டி வச்ச மாதிரியோ எந்த ஒரு காய்கறியாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், பழைய சமைத்த உணவாக இருக்கட்டும் வைக்க முடியாது. தயவு செய்து கவனம். பாருங்கள் நடந்த சம்பவம். محافظة حولي طبعا المواد هذه كلها تداول مواد غذائية مغشوشة وتسييح اللحوم وبيعها على ظن انها طازجة. سوف يتم اتلاف جميع الكمية الان، وهذه الكمية كلها كاملة الموجودة. ஜெமியாக்களுக்கு போகிறீங்க. ஜெமியாக்களுக்கு போகும்போது நம்ம இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அந்த பொருளில் வந்து இப்போ குறிப்பாக ஜெமியா பொறுத்தவரையில் நம்ம பேரம் பேசி வாங்க போகிறதில்ல. இதில் 50 தினார் அடிச்சிருக்குன்னா அதே 50 தினாரா, 5 தினாரா 5 தினார் தான், 500 ஃபீல்ஸா 500 ஃபீல்ஸ் தான், இல்லை 10 ஃபீல்ஸை குறைச்சி கொடுங்க அப்படின்னாலாம் நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுகளில் அடித்தது தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஆனால் இதில் ஊழல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 540 ஃபீல்ஸ், சாதாரணமாக ஒரு தினார் 540 ஃபீல்ஸ் உதாரணத்துக்கு சொல்லலாம், அடிச்சிருக்கிறாங்க, லேபிள் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பில் போடும்போது சிஸ்டமில் அது 20 ஃபீல்ஸோ அல்லது 10 ஃபீல்ஸோ அதிகமாக இருக்குது. நேற்று சொன்ன அதே கதை தான். ஒரு ஆளுக்கு 10 ஃபீல்ஸ் தான், 100 பேருக்கு 1000 பேருக்கு 10,000 1 லட்சம் 10 லட்சம் பேருக்கு கோடிக்கணக்கில் கொள்ள. طيب ماشي عزيزي المساهم، عزيزي المواطن، في الجمعيات التعاونية، في بعض الجمعيات التعاونية هذا اليوم تكلمنا عن هذا اللي تكلمنا عنه بدينار و540. اليوم راح نتكلم، انا بعد توني ماخذ هذا شغل عدل جنزبيل، يعني شيء مرتب، يلا دعايه. هذا عطى امر الوافد. شوفوا الوافد، لما اقول لكم الوافد مدير السوق ما حد يقدر له، يعني انا اعتقد حتى الوزاره ما تقدر له. نحن نعرف ما بين السطور وشو نقول. المهم عطى امر. انا والله تو الحين الساعه كم؟ الساعه 2 طرشت يجيب لي السايق يجيب لنا من هذا، قال لي عنه واحد من ربع يقول شراها واحد، كان اقول يلا خلينا نجيب الثاني. يقول لما رديت الجمعيه لقيتها شايلين كل الملصقات هذه، عطاهم امر تشال الملصقات، يعني الشغل على الباركود. وين وزاره التجاره؟
اتحدى وزاره التجاره، اتحدى معالي وزير التجاره. شلون انا كمواطن اروح الجمعيه ما القى سعر تسعيره على المنتج، تحط لي تسعيره عشان انا وانا امشي اشوف، لا يقول لك اخذ المنتج وامش 200 متر عشان تشوف جهاز الباركود، تشتغل على الباركود هذا. شلون؟ فاعطاهم امر وقاعد جوابهم، لانه كلهم جماعه ولد ابن عمه وابن خاله وابن خالته. يلا اليوم كلكم تدوموا، يلا شيلوا الملصقات هذه الصغيره، شيلوها، شفتوها هذه؟ شيلوها، يلا شيلوها على اساس بالباركود. طبعا هذه المعلومات يعني مؤكده من احد الناس اللي تابوا مدراء معي، يعني سافروا وهو يكلمني من برا، يقول لي والله يا استاذ عادل هملي احنا يعني شفت التناتيش دي 50 فلس 40 فلس 30 فلس 100 فلس، عارف يعني كل اسبوع كده 4 ايام بنجمعها تطلع 2500 3000 7000 على حسب الجمعيه المبيعات عندها. عرفتوا؟ يلا سلم يا عزيزي المساهم، سلم. ها روح كل شيء تاخذ شغله، روح الجهاز ديت وشيك انت بالباركود. ها من الكويتي يدز عربانه تارسها يشيك على كل وحده. لا مو لهالدرجه، وزاره التجاره خلهم يحطون اسعار. السلام عليكم. அரச நிறுவனங்கள்ல குறிப்பா தனியார் துறைகள்லையோ அரச நிறுவனங்கள்லையோ இந்த கிளீனிங் பண்ணுறவங்க இல்லை காவா சாய் ஊற்றுறவங்க, இந்த வெளியில் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு குவைத்துடைய கொடிகள் உங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. السلام عليكم. هذا الإعلام مقطعة، أتمنى التغيير. تشوفونه؟ شوف يعني صار له فترة. أتمنى التغيير. وين المكان؟ عند إدارة وغاية محافظة الجهراء. هذا هو تشوفونه. أتمنى تبدلونه يعني. إعلام الكويت. السلام عليكم. உடனே அஹமத் முகமது லேஷ் இந்த மாய்ஷூப் அப்படின்னு உங்கள் மேலே தான் வந்து ஏறுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீங்களும் வேலை பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னால் சரி இல்லைன்னா ஆஃபீஸுக்கு முன்னால் சரி கொடி ஒன்று இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவைத்து நாட்டு கொடியை சேதப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக தண்டனை. அதே மாதிரி சவுதி அரேபியா பிரம்மாண்டமான வரவேற்பு ஒவ்வொரு பகுதிகள்லையுமே. மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான். ரியாத் நோக்கி சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்ட விமானங்களை வந்து கண்டுகளிக்கிறதுக்காகவும் வரவேற்கிறதுக்காகவும் ஒவ்வொரு பிரதேசவாசிகளும் வெளியில் வந்து நின்று ரோட்டில் வந்து நின்று கௌரவிச்சு அதே மாதிரி ரொம்பவும் சந்தோஷமாக அவங்களுடைய அந்த நாட்களை கழிக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா அவங்களுடைய வரலாற்றிலேயே முதல் தடவையாக பிரம்மாண்டமான விமானங்களை தரை வழியாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அதுவும் இதோடைய அந்த இறக்கைகள் இல்லாமலே ஒரு ரோடோட முழு பகுதியையுமே பிடிச்சிருக்குது. அப்போ இந்த இறக்கைகள்லாம் போட்டினா போகவே முடியாது. இறக்கைகள் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே அதையும் ஏற்றி போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு வகை ட்ரெடிஷன். இது எந்த வகையான ட்ரெடிஷனல்னு தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரங்கள் இவங்களோட வந்து அந்த ஆரம்ப கால நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஹூன்னு சொல்கிறது வந்து ஒரு வகையான அந்த மலை வாழ் பகுதிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. சவுதி அரேபியாவில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு வித்தியாசமான, அதுவும் இப்போ விதவிதமான கலரானன்ற மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லவே வேணாம். என்னத்தை சொல்ல, அந்த நாட்டை நினச்சா ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஆசைப்படுற நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாட்டில் நம்மளுடைய அடியை எடுத்து வச்சிட மாட்டோமா அப்படின்னு நான் உட்பட அனைவருமே ஆசைப்படக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப மோசமாக அனாச்சாரங்களை நோக்கி போயிட்டுருக்குது. எல்லாத்துக்குமே
ஒரு கணக்கு இருக்கத்தானே செய்யும், ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தானே செய்யும் இல்லையா? அல்லாஹ் போதுமானவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதையோ லைக் பண்ணுறதையோ மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு லைக் பண்ணினீங்கன்னா அப்போ தான் வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் ஆகும். பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள்.